வணக்கம் மக்களே. ஒரு வழியா மைக் வாங்கியாச்சு. அது மட்டும் இல்லாம பல நாளா வீடியோ போடாமே இருந்திருப்பேன். பல நாளா இல்ல, பல மாசமாவே இருக்கும். அது என்ன ஒரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாம போச்சுங்க. அதனாலதான் வீடியோ போட முடியாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலரா வர ஆரம்பிச்சிடும். இருங்க, மைக்கை மாட்டிக்கிறேன் ஃபர்ஸ்ட். மைக் நல்லா இருக்கா? ஓகே. அதாவது வேற ஒன்றும் இல்லை, இந்த மழை காலம் வந்தாலே என்ன டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை தான் டென்ஷனே. ரோட்ல நடந்து வரக்குள்ள நான் படுற பாட்டு இருக்கே, ஐயோ அந்த வேதனை யாருக்குமே வரக்கூடாது. தயவு செஞ்சு யாரும் லிஃப்ட் கூட கொடுத்துருங்கடா இந்த மழை காலத்துல. எவ்வளோ நடந்து போயிட்டு இருந்தா வா ப்ரோ நான் இறக்கி விடுறேன்னு சொல்லி நீங்களா கூப்பிட்டு லிஃப்ட் கொடுத்துருங்க. சரி ஓகே, வேற இதுக்குள்ள போவேனா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல நம்ம ஒரு படம் பார்த்தோம். அது ரொம்ப பேய் படமா இருக்கும், பேய் பயங்கரமா இருக்கும். அந்த படத்துல பேய் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த படம் நம்மளே பார்த்திருப்போம். அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவி. இந்த படத்துல ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அதாவது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹீரோ இருக்கான். ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த ஹீரோ லவ் பண்றான்ல, முன்னாடியே வேற ஏதோ பொண்ணு, இன்னொரு ஹீரோயின் தான் பேயின்னு நினைக்கிறேன். அவங்க இறந்து போறாங்க. செத்ததுக்கு அப்புறமா பேய் வருது. அந்த பேய் எப்படி தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் கேமரால மட்டும்தான் தெரியுது. தம்பி அவன் இந்த போட்டோகிராஃபர், அந்த கேமரா நிறைய ஈவெண்ட் எல்லாம் போய் போட்டோ எடுக்கிறான். போட்டோ எடுக்கிற இடத்துல 2-3 இடத்துல ஒரு மாதிரி மங்களா பிளர் அடிச்ச மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தெரியுது. அப்படி தெரியுது. அவன் எடுத்து பாக்குறான். பார்க்கும்போது அதாவது அது இந்த உடனே பார்க்க முடியாது. பிரிண்ட் எடுப்பாங்கல்ல போட்டோ, அது பேர் என்னவோ சொல்லுவாங்க, அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். அதுல பார்க்கும்போது என்னடா ஏதோ பிளர்ரா தெரியுது, ஏதோ பிளாக் அடிக்குது, நம்ம நல்லா தானே போட்டோ எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்கான். வேற ஏதோ ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போய் எடுக்கிறான். அப்புறம் ஏதோ ஃபுட்பால் டீமோ ஏதோ கிரவுண்ட் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் போட்டோ எடுப்பான். அப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கும், இந்த பிளர்ரா யாரும் இல்ல. ஏங்க எனக்கு ஞாபகம் வச்சு சொல்றேன், நீங்க இதுதான் கதை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிறத வச்சு நான் இப்ப சொல்றேன். போய் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டோ எடுக்கும் போது அதுல பேயே தெரிஞ்சிடும். ஒரு மாதிரி யாரும் நின்று இருக்க உருவம் தெரியும். அவனுக்கு அப்ப தெரியாது யார், ஏதோ ஒரு இது வந்துச்சு எடிட் ஆயிட்டு இருக்குது. அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி பிளர்ரா தான் தெரியும். அதனால அவனுக்கு தெரியாது. சரி ஓகே, ஏதோ இருக்கு போல அப்படின்ட்டு விட்டுருவான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது, வணக்கண்டா மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி தோல்ல உட்காந்துக்கும். அவனுக்கே தெரியாது. ஒரு மாதிரி கழுத்து வலிக்குது, காது வலிக்குது அப்படின்ட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருப்பான். அப்புறம் வெயிட் மிஷின்ல போய் வெயிட் மிஷின்ல ஏறி பார்ப்பான். வெயிட் மிஷின்ல ஏறி பார்க்கும் போதும் அவனுக்கு கழுத்து ஒரு மாதிரி இப்படி வலிச்சுக்கிட்டே இருக்கும். வெயிட் எக்கச்சக்கமா இருப்பான். 120க்கு மேல போவான். என்னடா நானா இவ்வளவு வெயிட் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். ஒரு மாதிரி அவனுக்கு என்னன்னே புரியாது, ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் அவனை அவனே போட்டோ எடுத்து பார்ப்பான் ஏதோ கண்ணாடியில. அப்பதான் தெரியும் அவன் தோள்பட்டையில பேய் உட்காந்து இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பேய் அது இப்ப பார்க்கும்போது சில பேருக்கு பயமா இருக்குமா என்னங்கிறது தெரியல. ஆனா நான் சின்ன வயசுல பார்க்கும்போது இந்த சில்லறை சதற விட்டப்பா அப்படிம்பாங்களே, பார்த்து மிரளுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் பார்த்து பயந்தது. நீங்களுமே இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன வயசுல இந்த மாதிரி நமக்கு பயமுறுத்தின படங்கள்லாம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாவரும் நலம் நல்லா இருக்கும். அதாவது முடி வெட்ட போய் ஒரு இந்திக்காரன்ட்ட போய் தலையை கொடுத்துட்டேன். அவன் ஒரு மாதிரி வெட்டி விட்டான். அதுவும் ஒரு டிஃப்ரெண்டா வெட்டினாங்க. அதாவது எல்லாருமே சீப்புக்கு மேல வெட்டுவாங்க. அவன் சீப்பை வச்சு சீவி கிரிக் 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 அப்படின்னு வெட்டல, பாதியோட நிப்பாட்டிட்டான். ஒரு பாதி அமுத்தி விட்டுறான். ஐயோ எதுக்குடா சொல்றது, பாதியை வெட்டிட்டே விட்டுட்டான். இப்படி விடுறான், என்னடா இப்படி வெட்டுறான் ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி எடுக்கிறேன், முடியா வருது. மனசே விட்டேன். இதை சொல்லிட்டு இருந்தேன். என்னங்க நான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கே பறந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு படம் ஒண்ணு இருக்கும். ஒரு மேம் பேர் என்ன, ரஜினி சாருக்குள்ள குழந்தைகள் நடிச்சிருப்பாங்களே, திரைப்படத்துல கூட வருவாங்கல்லங்க ஒருத்தங்க. அவன் திரைப்படத்துல ஒரு குழந்தை வரும்ல, அவங்களுடைய அம்மா யாருன்னு தெரிஞ்சுல. திரைப்படத்துல ஒரு பாப்பா வரும்ல, ஒரு குழந்தை, அந்த குழந்தையுடைய அம்மா அவங்கதான் அந்த படத்துல இருப்பாங்க. ஹீரோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மம்முட்டியான் படத்துல ஒருத்தர் வருவார்ல, ஒரு ஆக்டர், அவர் பேரும் தெரியல யாருதான்ப்பா. கோட்ல கூட வருவார்ல, சுட்டதுக்கு அப்புறம் திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு இப்படின்னு சிரிப்பார்ல, அவருதான் அந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அவரோட ஒய்ஃபுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கும். அது குழந்தை பேயோ ஏதோ பேய் தான் அவருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும், நல்லா இருக்குங்க அந்த படமும். அந்த படமும் ஒரு மாதிரி ஜாலி இல்ல பயமாவே தான் இருக்கும். ஏன்னா அதுமே ஒரு மாதிரி எடுத்திருப்பாங்க. யாவரும் நலம் ஒரு வைப் இருக்கும், அதே மாதிரி இந்த வைப்புமே இருக்கும். ஆனா இப்ப சன் டிவி மூவிஸ்ல பார்த்தா ஒரு மாதிரி ஒரு வைப் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் இதுவுமே இருக்கும். உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். சரி ஓகே, ஆனா இதுவுமே பயமா இருக்கும், அந்த படமும் பயமா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு படம், வேற என்ன படம் இருக்குது, ஒரு 2 குழந்தைங்க இருப்பாங்க. அந்த படம் பேரு என்னன்னு மறந்துட்டேன். அந்த படம் என்ன படம் தெரியுமா, அதை சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க இருப்பாங்க. அதுல நானி படத்துல ஒரு வில்லன் வருவார்ல, அவருதான் அதுல ஹீரோவா நடிச்சிருப்பாரு.
அவர் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஃபுல். ஆஹா, அதில் வந்து அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. அவருக்கு வந்து 2 பசங்க இருப்பாங்க. என்னாச்சு நம்ம பையன் நம்ம பொண்ணு வந்து ஒரு மாதிரி பண்றா அப்படின்ட்டு. அது வந்து ஏதோ ஒரு காக்காட்டு இருந்து தான் வந்து அந்த பொண்ணுக்கே வரும். அந்த காக்காவே முறைச்சு பார்த்துட்டு இருப்பான் அந்த பாப்பா. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு